ஆனால் நம்ம தனுஷோட ராயன் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இந்த ட்ரெய்லருக்காக தான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன். தனுஷோட டைரக்ஷனில் இந்த ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த படத்தை பற்றின முக்கியமான அப்டேட்டுகளாக நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க நேராக வீடியோக்குள்ள போகலாம். தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ ஒரு லைக்கை போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நேராக வீடியோக்குள்ள போகலாம். ஆயா, காட்டிலே ஆபத்தான மிருகம் எது தெரியுமா? சிங்கம்தான். காட்டிலே ஸ்ட்ரென்த்தான மிருகம் சிங்கம் புலிலாம் தான். ஆனால் ஆபத்தான மிருகம் ஓநாய். ஒத்தைக்கு ஒத்த நின்னா சிங்கம் ஓநாயை அடிச்சிடும். ஆனால் ஓநாய் பயங்கர தந்திரவாதி. கூட்டமாக சுட்டு போட்டு ஸ்கெட்சு போட்டு சிங்கத்தை அழிச்சிரும். அவன் பெரிய ஆம்பளை, தைரியசாலி. அவன் இங்க வந்து போட சொல்லு. ஏய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். போய் என்ன சொன்ன? தப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட நானே. ஓகே, இப்போ இந்த படத்தோட டீகோடிங்கை பற்றி பார்த்துருவோம். டீகோடிங்கில் நிறைய விஷயம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம தனுஷ் பற்றி பேசி ஆகணும். தனுஷுக்கு வந்து இது 2வது படம். ஃபஸ்ட்டு படம் வந்து பவர் பாண்டி படத்தை அவரே ஃபஸ்ட்டாக டைரக்ட் பண்ணார். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. தனுஷுக்கு 2nd படம் தான் இது, இந்த ராயன் பார்க்கும்போது தனுஷ்க்கு ஒரு 10 படம் ஒரு டைரக்ஷன் பண்ணியிருந்தால் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்போம், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காரு. 2வது படத்தில் இப்படி அசோத்தனமாக எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்குற ஆடியன்ஸுக்கும் சரி நம்மளுக்கும் சரி ஃபுல் அடிக்குது. அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்து வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கும் ஒரு ரெட்டும் சேர்ந்து ஒரு சைடில் தான் வந்து இந்த படமே இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பகலில் ஒரு ஷூட்டு கூட பார்க்க முடியாது. அந்த கைதி படம் இப்படி இருந்துச்சு, அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் இருட்டில் தான் வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரீசன்ட் ஒரு ஷார்ட் பீரியடில் நடக்கிற கதையாக தான் இந்த கதை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டிலேயே எடுத்துருக்குறாங்க. அந்த இது பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் லுக்கும் நம்மளுக்கு வருது. ஏன்னா அந்த ஒரு ஃப்ரேமில் தான் வந்து இந்த கதையை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு நம்ம தனுஷ். அப்புறம் இந்த படத்துக்கு யாருப்பா இந்த அளவுக்கு டிஓபி பண்ணாங்க, அதாவது சினிமோட்டோகிராஃபி யார் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஓம் பிரகாஷ் இப்போ லேட்டஸ்ட்டாக விடாமுயற்சியிலேருந்து தனுஷோட ஒரு 25-50% வந்து இவர் தான் வந்து ரீசெண்ட் படங்கள் எல்லாத்துக்குமே வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. சூப்பராக எக்ஸலண்ட்டாக வந்து தனுஷையும் சரி எஸ்ஜே சூர்யாவை ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். அந்த அளவுக்கு லைட்டிங் வந்து பட்டை கிளப்பி இருக்காங்க. சரி, இந்த கதை எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. அது என்னென்னா வந்து தனுஷ்க்கு 2 தம்பி ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி இருக்காங்க. இப்படி வந்து இவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் தனுஷ் ஒரு நல்லவனாக இருந்தாலும் ஒரு ஆரம்ப காலத்திலேருந்தே ஒரு மிகப்பெரிய ரவுடியாகவே அந்த ஏரியாவில் இருக்கார். அப்படி ரவுடியாக இருக்கும்போது எஸ்ஜே சூர்யாவுக்கும் நம்ம தனுஷ்க்கும் வந்து அடிக்கடி மோதல் வருது. ஏன்னா எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருக்கிறார். அந்த ஏரியாவில் மிகப்பெரிய இடம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த கதையில் வந்து பிரகாஷ்ராஜும் இருக்கார். பிரகாஷ்ராஜ் வந்து நம்ம எஸ்ஜே சூர்யாவுக்கு அப்பாவாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தனுஷ்க்கும் இவருக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனையினால எஸ்ஜே சூர்யா என்ன பண்ணுறாருன்னா அவர் தனுஷோட ஃபேமிலியை வந்து டார்கெட் பண்ணுறாரு. அப்படி டார்கெட் பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க அண்ணனால செல்வராகவனை ஃபஸ்ட்டு வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க தங்கச்சி தம்பின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து கடத்துறாங்க. இந்த கதையை இப்படி தான் வந்து தனுஷோட ஃபேமிலியை சுற்றி இந்த ஸ்டோரி வந்து போயிட்டுருக்குது. இந்த ஸ்டோரி வந்து அவர் எப்படி கொண்டு போகிறாருன்னா நம்ம புதுப்பேட்டை அப்புறம் அதுக்கப்புறமா வந்து அசுரன் இந்த ஒரு சாயலில் தான் வந்து படம் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீனாக தான் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் பார்த்தீங்கன்னா கத்தி வெட்டுக்குத்து கன் ஷாட்டு இந்த மாதிரியே தான் வந்து சுற்றி காமிச்சிருக்காரு நம்ம தனுஷ். அதனால் இது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் கதையாக தான் இருக்கும்னு ஒரு 80% வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. ஓகே, அதுக்கப்புறமா இந்த ட்ரைலரை கொஞ்சம் டீப்பாக நம்ம யோசித்தோம்னா ஒரு க்ளூ வந்து நம்மளுக்கு கிடைக்கிதுங்க. என்னன்னா செல்வராகவும் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டோரி சொல்லுவார். காட்டிலேயே மிக ஆபத்தான விலங்கு எதுன்னு கேட்டதுக்கு நம்ம ராயன் வந்து சிங்கம் சொல்லுவார்.
ஆனால் சிங்கம் வந்து ஸ்ட்ராங்கான மிருகம். ஆனால் ஆபத்தான மிருகம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓநாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஓநாய் வந்து நேரம் பார்த்து சமயம் பார்த்து சிங்கத்தை போய் போட்டு தள்ளிடும். ஸ்ட்ரைட்டாக போனால் சிங்கத்தை வந்து ஜெயிக்க முடியாது. அதனால் சமயம் பார்த்து தந்திரமாக போய் சுற்று போட்டு அவங்க கூட்டமாக கூடி தான் வந்து சிங்கத்தை வந்து கொல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளூ வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம 2 கேரக்டரை வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒன்று வந்து சிங்கம்னு சொல்கிறத வந்து தனுஷாக வச்சுக்கலாம், ஓநாயின்னு சொல்கிறது வந்து எஸ்ஜே சூர்யாவாக வச்சுக்கலாம். ஏன்னா எஸ்ஜே சூர்யா வந்து டைலாக்லேயே சொல்லுவார், அவன் மிகப்பெரிய தைரியமான ஆளாக இருந்து அவனை இங்கே வந்து போட சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனில் சொல்லியிருப்பார். அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா எஸ்ஜே சூர்யா கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து ஒரு வில்லன், ஆனால் அது தனுஷை வந்து நெருங்க முடியாத ஒரு வில்லனாக இருக்கிறாரு. தனுஷுக்கு வந்து கொஞ்சம் பயத்தோடு இருக்கிறாரு, சமயம் பார்த்து காத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த ட்ரைலர் மூலமாக நம்மளுக்கு தெரியுது. இதில் சிங்கம்னு டிஃபைன் பண்ணுறது நம்ம தனுஷு தான். ஏன்னா அதில் செல்வராகவன் இன்னொரு சீனில் சொல்லுவார், அவன் வருவா, தனியாக வருவா, வந்து இறங்கி செய்வான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனில் வந்து சொல்லியிருப்பார். அப்போது தனுஷோட கேரக்டர் எப்படி இருக்குதுன்னா, தனுஷ் வந்து எதுக்கும் துணிஞ்சவன், அவன் ஒரு மிகப்பெரிய ஆள், அவன் முன்னாடி யாருமே நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஹீரோவாக இருக்கிறாரு அப்படிங்கிறத செல்வராகவன் வந்து டிஃபைன் பண்ணுறாரு. ஏன்னா படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட் தெரிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன், இந்த படத்தை பார்த்து சென்சார் போட்டு கதறிட்டாங்களா, என்னப்பா தனுஷ் இப்படியெல்லாம் படம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இந்த படத்தில் வந்து தனுஷோட தங்கச்சிக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குதா, இந்த சென்டிமெண்ட்டை நோக்கி தான் வந்து இன்டர்வலில் இந்த சென்டிமெண்ட் தான் ஹைலைட்டாக பேசப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனுஷோட தங்கச்சியாக வந்து மாரியம்மா நடிச்சிருக்கிறாங்க. யாரப்பா மாரியம்மா அப்படின்னு தானே கேட்குறீங்க? நம்ம சார்பட்ட பரம்பரையில் மாரியம்மா வந்த துஷாரா விஜயன் தான் வந்து தனுஷ்க்கு தங்கச்சியாக அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது போக இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான 2 ஹிடன் ஆக்ட்ரஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த ட்ரைலரில் காட்டவே இல்லை. அவங்க தான் வந்து ஒரு சஸ்பென்ஸ் ரோலாகவும் இந்த படத்தை வந்து லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அவங்க ஃபஸ்ட்டு யாருன்னா வரலட்சுமி சரத்குமார் வந்து யாரோட டீமில் இருக்காங்கன்னா நம்ம எஸ்ஜே சூர்யாவோட டீமில் இருக்காங்க. அவங்களும் இந்த படத்தில் ஒரு ஆக்ரோஷமான ஒரு வில்லி கேரக்டரில் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தனுஷ்க்கும் வரலட்சுமி சரத்குமாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு காம்படிஷன் நடக்குதா. அந்த காம்படிஷனில் வந்து தனுஷ்கே ரொம்ப டஃப் கொடுக்குற மாதிரி எல்லாம் வந்து வரலட்சுமி சரத்குமார் ஒரு வேலையை செய்கிறாங்களா, அதெல்லாம் வந்து தேட்டரில் அப்ளாஸ் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அடுத்ததாக வந்து இந்த படத்தில் ஹீரோ இருக்கும்போது ஹீரோயின் இல்லாமல் வந்தால் நல்லா இருக்குமா? நம்ம தனுஷ்க்கு ஹீரோயின் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? அவங்க தான் அபர்ணா பாலமுரளி. இவங்க தான் வந்து நம்ம சூரரை போட்டில் நம்ம சூர்யாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ராவான ஒரு ஜோடியாக வந்து நடித்து கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம தனுஷ்க்கும் வந்து ராவான ஒரு நடிகையார், ராவான ஒரு ஜோடியாக வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா தனுஷ் பார்க்கும்போது ஒரு முரடான கேரக்டர், அந்த முரடான கேரக்டருக்கு சப்போர்ட்டிங்கு நல்ல லீடு கொடுக்குற ஒரு ஹீரோயினாக இருக்கணும் இல்லையா? அதனால தான் அபர்ணா பாலமுரளியை கரெக்டாக வந்து கச்சிதமாக வந்து சூஸ் பண்ணியிருக்காரு நம்ம தனுஷ். இவங்க 2 பேரோட காம்போவும் நம்ம சூப்பராக இருக்குங்கன்னு நம்பலாம். ஏன்னா ரகுமானோட மியூசிக்கு இவங்களோட பாட்டுகளும் வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் இவங்களோட காம்போவும் தியேட்டரில் பார்க்கும்போது நல்ல ஒரு காமெடியாகவும் நல்ல சூப்பராகவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சரி, அது வந்து நம்ம தியேட்டரில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஓகே, அடுத்ததாக வந்து இந்த ட்ரைலர் பார்க்கும்போது யாருப்பா ஹீரோ அப்படின்னு சொல்லி எனக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்க. ஏன்னா வந்து தனுஷ் ஹீரோவா, எஸ்ஜே சூர்யா ஹீரோவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கும் வந்திருக்கலாம். ஏன்னா வந்து தனுஷ்க்கு தோற்றத்தில் கொஞ்சம் ஒரு மாற்றம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா வந்து முடியெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அதே சமயம் வந்து எஸ்ஜே சூர்யாவுக்கு முடியை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அதே மாதிரி லுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்காரு, சின்ன பையன் மாதிரி இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது நம்ம தனுஷை பார்க்குற போது நம்ம எஸ்ஜே சூர்யாவை பார்க்கும்போது இன்னும் கிறிஸ்பியாக, சார்மாக, பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாரு. அதனால் ஒரு வில்லன் ரோலை ப்ளே பண்ணாலும் ஹீரோ லுக்கில் தான் நம்ம எஸ்ஜே சூர்யா இருக்கிறாரு. லுக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அடடா தலைமை வேற லெவலில் இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஆனால் எஸ்ஜே சூர்யா தான். ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் லுக்லேயும் சரி, ஆக்டிங்லேயும் சரி, சும்மா பிசுறு தட்டாமல் ஒரு சூப்பராக அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரியே மனுஷன் மாறிடுறாரு. அதனால தான் ஒவ்வொரு படமும் பார்க்கும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் லுக்லேயும் சரி, ஆக்டிங்லேயும் சரி நம்மளையெல்லாம் அசத்திட்டு இருக்காரு. எப்படி அவனால் இப்படி வந்து ஒரு கதையை சூஸ் பண்ணுறதாகட்டும், அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறதாகட்டும், இதெல்லாம் அவனால் மட்டும்தான் சாத்தியம். ஏன்னா நிறைய பேர் டைரக்டராக இருந்து நடிக்க வந்திருக்கிறாங்க, திருப்பியும் டைரக்ஷனுக்கே போயிட்டாங்க. ஆனால் எஸ்ஜே சூர்யா வந்து ஃபஸ்ட்டு டேரக்டராக வந்து நடிக்க வந்தாலும் நடிப்பு தான் அவருக்கு உண்டான சரியான பாதை அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்துருக்கிறாரு. சூப்பராக போயிட்டுருக்குது. அவரோட எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா அவருக்காகவே படம் ஓடும். ஒரு சில படங்கள்லாம் அவருக்காகவே படம் ஓடி இருக்குது. கதை நல்லாயிருக்கும் இல்லையோ, எஸ்ஜே சூர்யா நடித்தா படம் ஓடும் அப்படிங்கிற ஒரு செட்டப்புக்கு வந்து இப்போ எஸ்ஜே சூர்யா கொண்டு வந்துட்டார். இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா இருக்கிறது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். கரெக்டாக வந்து தனுஷ் சூஸ் பண்ணி எஸ்ஜே சூர்யாவை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார் இந்த படத்தில்.
ஓகே, அடுத்ததாக வந்து இந்த படத்தில் பாட்ஷா படத்தோட ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சூப்பர் ஸ்டாரோட ரெஃபரன்ஸு தனுஷ் படத்தில் இல்லாமல் இருந்தால் எப்படி, நம்ம மாமனாரோட ரெஃபரன்ஸை வச்சா ஆகும்னு சொல்லிட்டு தனுஷ் வந்து ஒரு சீனில் வச்சிருக்கிறாரு. போலீஸ் வந்து ராயன் கிட்ட கேட்பாங்க, ஏப்பா ராயா என்ன பண்ண, உடனே இருந்தாலும் வாபஸ் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் என்ன நினச்சேன்னா உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினச்சேன் ரஜினி மாதிரி. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ரொம்ப கெஞ்சி கேட்ட சார் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாரு. என்னதான் உங்கள் குடும்பத்தில் 1008 பிரச்சனை இருந்தாலும் நம்ம மாமனாருக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கும்னு சொல்லிட்டு அவரோட படத்தில் ரஜினியோட ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, நம்ம மக்கள் அப்படி பேசிக்கிறாங்க சோசியல் மீடியாவில். ஓகே, இந்த ட்ரைலர் ரியாக்ஷனில் கடைசியாக நம்ம பார்க்கும்போது இந்த படத்தோட மியூசிக், இந்த படத்தோட பலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நம்ம ரகுமான் அப்படியே பிரித்து தள்ளியிருக்கிறாரு. நம்ம எல்லாருமே வந்து இந்தியன் 2 பார்த்து ஏமாந்து போய் கண்டிருந்தோம், என்னடா அனிருத் இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்தியன் 2லே வந்து நம்ம ரகுமான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒத்தக்கார நின்றுருக்காரு நம்ம கமல்ஹாசன் அவர்கள். ஆனால் வந்து சங்கர் தான் வந்து அனிருத்தை போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அனிருத்தை போட்டாங்க. எல்லாருமே படம் பார்த்த எல்லாருமே மோஸ்ட்லி வந்து இந்த படம் டிசப்பாயின்மெண்ட் ஆனதுக்கு காரணமே வந்து ரகுமான் இல்லாத ஒரு குறைதா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி நான் மதியம் கூட ரகுமானோட அந்த இந்தியன் 1 படத்தோட பாட்டெல்லாம் கேட்டிருந்தேன். இன்றைக்கி கேட்டாலும் அப்படியே வந்து ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது கேட்குறக்கே. அதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் 2ல் மிஸ் பண்ணோம். ஆனால் இந்த படத்தில் நம்ம ரகுமான் வந்து பூந்து விளையாடிக்கிறாரு, சூப்பராக இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோரில். அது இந்த ட்ரைலரில் முடியும் போது அப்படியே ஒரு மேஜிக் பண்ணியிருக்காருங்க. உசுரே நீதானே கடலா நான் இருப்பேனே அப்படிங்கிற மாதிரி இந்த வரியை வந்து முடிச்சிருக்கிறாரு. ஆனால் அவரோட வாய்ஸ்னால் அவரோட வாய்ஸ் தான், அவரோட மியூசிக்னா அவரோட மியூசிக் தான். அவர் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஒரு கிளாசிக்கான படமாக இருந்தாலும் சரி, ஒரு மாசான ஒரு மாசான எல்லா மசாலாவும் கலந்த ஒரு படமாக இருந்தாலும் சரி, இல்லை அட்மோஸ்ட் இன்றைக்கி லேட்டஸ்ட்டில் இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி படமாக இருந்தாலும் சரி, அவரால் தான் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மியூசிக் போட முடியும். அதை வந்து தனுஷ் வந்து சூப்பராக கேட்சியாக தனுஷ் வந்து அவரோட படத்தில் ரகுமானை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இன்றைக்கி வந்து சங்கருக்கு வந்து ரகுமான் கூட படம் எடுத்து தோய்ந்து போயிருக்கலாமே தவிர்த்து, ஆனால் ரகுமான் வந்து இன்றைக்கும் அதே ஸ்பீடில் அதே பிக்கப்பில் தான் இருக்காரு அப்படிங்கிறத இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் இந்த படத்தோட மியூசிக்லையும் நம்மளுக்கு வந்து ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரகுமானை மிஸ் பண்ணவங்க எல்லாமே இந்த படத்தில் மிஸ் பண்ணாமல் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த படத்தோட ஆல்மோஸ்ட் எல்லா டீகோடிங்கும் நம்ம ட்ரைலரில் பார்த்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தனுஷோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்நேரத்துக்கு நீங்கள் ஒரு லைக்கை போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களிடம் வந்து விடைபெறுவது சிலந்தி. நன்றி, வணக்கம்.